வணக்கம். GKSV ரவிச்சந்திரன். இதில் பார்க்க போகிறது ஜாப் டைட்டில் வெர்சஸ் ஜாப் டிஸ்கிரிப்ஷன். நாம் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறோம் ஜாப் டைட்டில் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃப்ரெஷர்ஸ் முடிச்சுட்டு வர்றவங்களுக்கு வந்துட்டும் ஹெச்ஆர் அனலிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னு ஜாப்பில் ஜாயின் பண்ணுறீங்க. 2-3 வருஷம் நீங்கள் வேலை பார்த்ததுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு எங்கேயுமே ஜாப் கிடைக்காது, ஜாப் செட் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜாயின் பண்ணது வெறும் ஜாப் ஐடியில் வச்சு தான் ஜாயின் பண்ணீங்க. இங்கே மார்க்கெட்டில் என்ன நடக்குது, பசங்களை இழுக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு கலெக்ஷன் பாயை கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக மாற்றணுமோ, அதே மாதிரி ஒரு ஒரு சேல்ஸ் ரீப்ரசன்டேட்டிவ் வந்துட்டு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக மாற்றிருக்கோம். அதே மாதிரி டெலிவரி பாயை பிடிச்சி டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் மாற்றி வச்சுருக்கோம். அதே மாதிரி தான் இது வந்துட்டு ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரை பிடிச்சி டேட்டா அனலிஸ்ட்னு சொல்லி மாற்றிவிட்டோம். ஒரு ஹெச்ஆர் ட்ரெயினியை பிடிச்சி ஹெச்ஆர் அனலிஸ்ட்னு பொசிஷனை பெருசாக மாற்றிருக்கோமே தவிர இது வந்துட்டு எதிர்காலம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அக்கௌண்டபிலிட்டி என்ன, அச்சீவ்மெண்ட் என்ன, அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு கேரியர் பேத்தை உருவாக்கும், எதிர்காலத்தை உருவாக்கும். அதனால் வந்துட்டு ஜாப் டைட்டிலில் ஒன்றும் இல்லை, ஜேடியை பார்த்து வேலையில் ஜாயின் பண்ணுங்க, வேலையை கற்றுக்குங்க, எதிர்காலத்தில் சிறக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.